விஜயகாந்த் தயாரிச்ச படங்கள் நடிக்கும்போது, அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? ரொம்ப கிண்டல் பண்ணுவார் அங்கிள். நான் வந்து வேற சும்மா இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு இங்கிலீஷ் வேற வந்துரும் எனக்கு. "உனக்கு மோகினி எப்படி இருக்கீங்க?" "ஐ அம் டூயிங் வெரி ஃபைன் விஜய் சார். ஐ ஜஸ்ட் வென்ட் டூ திஸ் பிளேஸ்" அப்படின்னா, "நான் என்ன பாஷையில உன்கிட்ட பேசுறேன்?" அப்படின்னு கேட்பாரு. நீங்க வந்து தமிழ்ல எதற்காக பேசுறீங்க. தேவையில்லாத ஆமா, ஆங்கிலம். ஆமா. ஸோ அதனால வந்து அந்த ஒரு கான்ஷியஸாவே இருக்கணும். பட் ரொம்ப நான் பேசியிருக்கேன்னா, எனக்கும் அவருக்கும் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப வந்ததில்ல. ஜோடியா நான் பேரா நடிக்காததுனால கரெக்ட். காம்பினேஷன் சீன்ஸ் வந்ததில்ல. ஸோ அவர் வந்து நெறைய கிண்டல் அடிப்பாரு. நான் வந்து செட்டுக்குள்ள வரும்போது, "ஏய் மோகினி வந்துருச்சுப்பா, தயிர் சாதம்லாம் இருக்காப்பா, ரெடி பண்ணிட்டீங்களா?" அப்படிலாம் கேட்பாரு. நான் வந்து ஐயோ! ஏன் இப்படி வந்து நம்ம உள்ள வந்தோனே தயிர் சாதம்லாம் சொல்றாரே! அப்படின்லாம் வந்து நெனைப்போம். அப்புறம் வந்து நாங்க அந்த நைனிதால் அந்த மாரி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு, தாயகம் ஃபிலிம்க்கு வந்து ஃபுல் பனி. அப்ப ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கோம். அப்ப வந்து அந்த ரம்மோ, வைனோ ஏதோ வச்சிருந்தாங்க. கையில, கால்லலாம் வந்து தேய்ச்சு விட்டு தான் வந்து நெறைய பேர் அனுப்பிச்சாங்க. அப்ப அந்த ஸ்மெல்லே எனக்கு வந்து பிடிக்கவே இல்ல. அப்ப அதுக்கு வேற வந்து கிண்டல் பண்ணிட்டே இருந்தாரு. "வாம்மா, இப்ப நீ இதெல்லாம் நீ கையில தேய்ச்சு தான் ஆகணும். அப்பதான் உன்னால அங்க போய் நடிக்க முடியும்." அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் வந்து "பாருப்பா, இந்த ஒரு பிராமின் பொண்ணு பாரு, குடி வாசனைல வரப்போது எல்லாரும்." நான் வந்து "சார் என்ன சார் இதையும் சொல்லிட்டா அதுவும் சொல்றீங்களே" அப்படின்னா, "நான் ஒண்ணும் சொல்லம்மா. அவங்க அப்படி நெனைப்பாங்கன்னு சொல்றேன்." அப்படின்லாம் சொல்லுவாரு. ஸோ அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்ல அங்கிள், அவருடைய யூனிட்ல வந்து டைரக்டரும், லைட் பாயும் ஒரே மாரி சாப்பாடு தான். ஸோ விஜய் சாருடைய படத்துல நம்ம நடிச்சோம் அப்படின்னா, ஒரு 3, 4 கிலோ வெயிட் போட்டு தான் வருவோம். அவர் வந்து பணக்கார குடும்பத்திலேருந்து வந்ததா சொல்லுவாங்க. ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நபர் வந்து ஏழைகளை இவ்ளோ புரிஞ்சுகிட்டு நான் பார்த்தது கிடையாது. ஸோ அவர் உண்மையாவே ஒரு தலைவன். அவர் வந்து சிஎம்மா வந்துருவாருன்னு தான் வந்து நானும் நெனச்சேன். பட் ரொம்ப சிக்காகி வேற செத்து போனாருன்னு ஆமா. நெனைக்கிறேன். ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் கூட நான் வந்து பார்க்கவே இல்ல. பார்க்கவே முடியல. அந்த ஒரு திடகாத்திரமான ஒரு விஜய் சார பார்த்துட்டு, அப்படி பார்க்க முடியல. ஸோ இட்ஸ் அ லாஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு. இட்ஸ் அ பிக் லாஸ்.